ஹாய் கிருஷ்ணா. சாரி. அதாவது எனக்கு நான் ஆல்ரெடி பவர் பிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இட் டுக் ஸோ மச் டைம் டு க்ளோஸ். அதான். ஓகே. பரவாயில்ல மேம். ஓகே. ஓகே. நீங்கள் அந்த விஎஸ் கோடில் ட்ரை பண்ணீங்களா நேற்று? ஏதாவது அந்த எம்ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எம்ஐஎன்ஜி டபிள்யூ அப்படின்னு மின்ஜி டபிள்யூ. அதாவது நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீன். அந்த அல்ல கோட் ரன்னர். அந்த கோட் ரன்னரை எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணால் ரன் ஆகும்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? எம்ஐஎன்ஜிடபிள்யூ இந்த இதுவும் அப்புறம் நெக்ஸ்ட்டு கோட் ரன்னர் இந்த 2 எக்ஸ்டென்ஷனும் ட்ரை பண்ணி நம்ம பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. மைக்ரோசாஃப்டில் ஒரு C++ இருக்குது. அது மேக் புக்கில் எடுக்குமான்னு தெரியல எனக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்களா? அதை கான்ஃபிகர் பண்ணிட்டோன்னா ரன் பண்ணலாம். என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் விண்டோஸ் 11 பண்ணியிருக்காங்க. அப்போது தேவ் C++ல நான் சொல்லிக் கொடுப்பேன். அவன் விஎஸ் கோடில் போடுவான் அந்த பையன். ஸோ அதான். நீங்கள் ரன் ஆச்சா? ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ண மேம், வரல. ஏன் ஏன் தெரியல. நான் செக் பண்ணணும் எப்படி இந்த ஓகே. C++ ஃபைல்னா C.cpp தானே? ஆமாம், டாட் சிபிபி. அது வந்து சிஜி ஜிசிசின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து பின்னில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அந்த பின்னுன்ற பாத்தை வந்து நம்ம சிஸ்டம் என்விரான்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுவோம் விண்டோஸில் வந்து. ம். மேக்கில் அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் விஎஸ் கோட்லன்னு பார்க்கணும். ஒரு வாட்டி பார்த்துட்டோன்னா பண்ணிடலாம். ஒரு நாள் உட்காந்துன்னா பண்ணிடலாம். தேவ் C++ இருக்கா பார்த்தீங்களா மேக்கில்? உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் பாருங்களேன். டேவ் டேவ் டவ் டவ். ஆனால் விஎஸ் கோடு பெஸ்ட்டு ரன் பண்ணிட்டோம். பட் அது வரைக்கும் ரன் பண்ண முடியுதா பாருங்கள். டவ் C++. அதுவுமே சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராசஸர் என்னது? M1 M2 M3 மேக்கில்? M1. M1ன்னு ஏற்கனவே M1 ஒரு பையன் வச்சுருந்தான் இங்கே. அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டான். C++ ரன் பண்ணுறதுக்கே முடியல அவன் சிஸ்டமில். நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணோம், வரவே இல்லை. நான் மேக் புக் வச்சுருந்தப்போ ஈவன் டர்போ C++ கூட ரன் ஆகும் மேக் புக்கில். டர்போ C++ ரன் ஆகும். தென் டேவ் C++ ரன் ஆகும். ஏன் இப்போ ரன் ஆக மாட்டேங்குது தெரில. ஹவு டு ரன் C++ இன் மேக் புக்குன்னு பாருங்கள், இருக்கும், சொல்யூஷன் இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஸ்க்ரீனு. வேறு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஓ, இடையில போயிட்டீங்களா? இல்ல, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ அந்த பையனுக்கு மேக் புக்கில் நாங்கள் ட்ரை பண்ணும்போது வரவே இல்லை. டெவும் வரல, இதுவும் வரல. அவன் M1 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்டெல் ப்ராசஸர் வச்சு மேக் ரிலீஸ் ஆகும்போது நான் வச்சுருந்ததெல்லாம் இன்டெல் ப்ராசஸர் தான். ஆனால் நல்லா ரன் ஆகும். ஈவன் டர்போ C++ ரன் ஆகும். டவ் C++ ரன் ஆகும். எல்லாமே ரன் ஆச்சு. இப்போ ஏன் தெரில, சப்போர்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி பாருங்களேன். ஷேர் பண்ணி பார்த்துட்டு அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இது நான் வேணால் ChatGPTலையும் கேட்கலாம். ஹவு டு கான்ஃபிகர் பண்ணிட்டோன்னா ஃபைன், அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணணும். தெரியுதா மேம் ஸ்க்ரீன்ல? யா யா ஷேர் ஆகுது. சரி. நான் செக் பண்றேன். ஹவு டு நானே பண்றேன். ஓகே. ஓகே. என்ன ஹவு டு கான்ஃபிகர் C++ இன் விஎஸ் கோட் இன் மேக்புக் M1 ப்ராசஸர் அப்படின்னு கேட்கணும்.
Visual Studio Code in MacBook with M1 processor. ஒன் செட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இருக்காது. ஓகே, எக்ஸ்கோடு கமாண்ட் லைன் பார்த்தீங்களா, எக்ஸ்கோடு அவங்கக்குள்ளது. ஸோ ப்ரொவைட் டெர்மினல் அந்த இருக்குல்ல சி, நான் சொன்ன சி ஜிசி சச்சஸ் இந்த இது வேணும். கமாண்ட் லைன் ப்ரொவைட்ஸ் எசென்ஷியல் யூட்டிலிட்டி சச்சஸ் C++ மேக் எல்லாம் கொடுக்குது. மேக் ஓப்பன் டெர்மினல் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கணும். எக்ஸ்கோடு கமாண்ட் லைனை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் டூவில். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்கோட் ஹைஃபன் செலக்ட் ஸ்பேஸ் விட்டு மைனஸ் மைனஸ் இன்ஸ்டால்னு கொடுத்தோன்னா வந்துடும். நீங்கள் விஎஸ் கோடு போங்க, எக்ஸ்கோட் செலக்ட் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுங்க. M3 பண்ணோம்னா அதே தானே? ஓ, உங்களுக்கு M3 ப்ராசஸரா? ஓகே, அதேதான். ஓகே, எக்ஸ்கோட் செலக்ட் நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணுவோம். சாம்பிள் கோடு. ஓ, நிறைய சேஞ்சஸ் இருக்கும் போல். ஜேசான்லலாம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம 9th ஸ்டெப்பு 10th ஸ்டெப் பா. ஓகே, நீங்கள் M3 ப்ராசஸர்னால் செகண்ட் ஆப்ஷனை போங்க, ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு போச்சு, செகண்ட் இது தான் பார்க்கணும். இன்ஸ்டால் எக்ஸ்கோட் கமாண்ட் லைன் டூல்ஸ். ஓகேயா? இதுல நான் ஒவ்வொரு தண்ணு நான் பண்றேன். யா, கோ டு விஎஸ் கோட். டெர்மினல்ல என்ன பண்ண இங்க டைப் பண்ணுங்க, எக்ஸ்கோட் மைனஸ் செலக்ட் ஸ்பேஸ் டபுள் மைனஸ் இன்ஸ்டால். யா, இன்டர். என்ன சொல்றாங்க? கமாண்ட் லைன் டூல்ஸ் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓ, யூசர் சாஃப்ட்வேர் அப்டேட். ஓகே, கமாண்ட் லைன். ஓகே, நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். அங்கே போய் பார்க்கலாம் ChatGPT நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அகைன் போங்க. Follow the on screen. இங்க டெர்மினலா? இல்லை நம்ம ChatGPT. ஓகே, தேர்ட் இது என்ன சொல்லியிருக்கிறாங்க? இன்ஸ்டால் ஹோம். Follow the on screen கீழே இருக்கிற ஒரு கமாண்ட், கீழே ஒரு கமாண்ட் இருக்கு பாருங்க, இன்ஸ்டால் ஹோம் ப்ரூ வித் த ஃபாலோயிங் கமாண்ட்ஸ். கீழே இருக்க கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரூ அப்டேட் கொடுத்தா போதும். அங்கே போங்க. ஓகே, பேஸ்ட். என்டர். பாஸ்வேர்டு கேட்குதோ? ஓகே, உங்கள் சிஸ்டமில் பாஸ்வேர்டு இருக்கா? இதான் நினைக்கிறேன். கொடுத்து பாருங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்க, ஷோ ஆகாது. டைப் பண்ணல. ஓ, ரொம்ப வாட்டி ட்ரை பண்ண வேண்டாம். பாஸ்வேர்டு வரலையா? இல்ல, ஆப்ஷனல் தான் சொல்லுது. ஓ, பாஸ்வேர்டு அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்களா பாருங்கள். அந்த ChatGPTல ஸ்க்ரீன் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஷேர் ஆகலை. நீங்கள் பாருங்கள், ChatGPTல கொடுத்துருக்காங்களா பாஸ்வேர்டு எதுவும்? இல்ல இல்ல, நானே பண்றேன். main.cpp முதல்ல ஏதோ சொல்லுது. ஓகே, எனக்கு ஸ்க்ரீன் தெரியல.
இப்போ ஸ்க்ரீன் ஷேர் ஆகலை. இல்ல மேம், இது பரவாயில்ல. நானும் ஃப்ரீ டைமில் நான் என் பார்க்குறீங்களா? ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ம், பாருங்க, ஷேர் ஆ பண்ணுங்க. எனக்கு ஸ்க்ரீன் தெரியல. ஒரு 2-3 நாளில் செட் ஆகிடும். அது அப்படி தான் இருக்கும். மேக் புக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அவன் அப்புறம் ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணான் அந்த பையன். ஓகே, இப்போ ரன் ஆகுதா? ட்ரை பண்ணீங்களா? சும்மா சிம்பிள் ஒரு ஹலோ எப்படி ரன் ஆகும்? ரன் ஆகலைன்னு ட்ரை பண்ணீங்களா? ஏதாவது எக்ஸ்டென்ஷன் போங்க, C++ன்னு டைப் பண்ணுங்க, என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இந்த கீழே இருக்கு லெஃப்ட் சைடில். C++ தானே? ஆமாம், இங்கே இங்கே டைப் பண்ணணும். அதாவது எங்கே சொல்கிறது, அந்த டூன் போட்டிருக்கா லெஃப்ட் சைடில், ஐகான்ஸாக இருக்கா குட்டி குட்டியாக, லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடு அப்படியே வாங்க. ம். அதில் ஃபிஃப்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் என்ன இருக்குது, மவுஸை மட்டும் மூவ் பண்ணுங்க. எக்ஸ்டென்ஷனா, அதுதான் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன். இதில் நீங்கள் அந்த C++-ஐ கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கல மைக்ரோசாஃப்ட், இது இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது, இது இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. மூணு இன்ஸ்டால் ஆயிருக்கு. கோட் ரன்னர் மேலே டைப் பண்ணுங்க. எக்ஸ்டென்ஷன் இங்கேவா? கோட் ரன்னர் கிளிக் பண்ணுங்க. ஸோ இது சில பேர் இன்ஸ்டால் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், C++, ஜாவா எவ்ரிதிங். ஆனால் இது விண்டோஸ் பேஸ்டா என்னன்னு தெரியல. பரவாயில்ல, நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், நமக்கு ஐடி தானே, பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த ப்ரோக்ராம் போங்க. இங்கே நீங்கள் ரன் பண்ண அந்த சைடில் டாப் ரைட் கார்னரில் பாருங்களேன், டாப் ரைட் கார்னர். ஓகே, என்ன சொல்லுது, டெர்மினல் ஹலோ. இந்த சைடு டீபக்குன்னு ஒன்று இருக்குல்ல, லெஃப்ட் சைடு, அதாவது ரைட் சைடில் டாப்பில் குட்டி குட்டி ஐகான்ஸாக இருக்குது பாருங்கள். ப்ரோக்ராமுக்கு மேலே பாருங்கள், student.cppன்னு இருக்கா ஹெட்டிங், அதில் ரைட் சைடு வாங்க. அப்படியே ரைட் சைடு ஃபர்ஸ்ட் ஐகான், ரைட் சைடு இன்னும் வாங்க. அதான் டீபக், அதை கிளிக் பண்ணுங்கள். சைடில் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். build finish successfully, run code. வந்துருச்சு, சூப்பர். அப்பா, வந்துருச்சு. அப்போ எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க போல. ஹலோ, சூப்பர். எனக்கு கூட வரல.
வெரி குட். ஓகே. ஸோ ரன் கோடு கொடுத்தா நமக்கு வந்து ரன் ஆகிடுது. அந்த அந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்து வச்சுக்கோங்க, அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிம்பிள் கண்ட்ரோல் எண் போட்டு சிம்பிளாக ஒரு கோட் எழுதுங்க, ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் மட்டும் எழுதுங்க. அகெயின் சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் வரலான்ட்டு. ஒரு நியூ ஃபைல் எடுங்க, நியூ டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, டெக்ஸ்ட் ஃபைலே இருக்கட்டும் இப்போதைக்கு. ஓகே, ஃபைல் நேம் ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க, ஹேஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் வித்தின் த ஆங்கிள் ப்ராக்கெட். அப்புறம் நீங்கள் டைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஞாபகம் வரும். காப்பி பேஸ்ட்டாக அடித்தோன்னா மறந்துடும். டைப் பண்ண கொஞ்சம் இனிஷியலாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம காப்பி பேஸ்ட் போய்க்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் then ஆங்கிள் ப்ராக்கெட் IO ஸ்ட்ரீம். தட்ஸ் இட். என்டர் தட்டினா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, யூஸிங் நேம் ஸ்பேஸ், யூஸிங் நேம் ஸ்பேஸ் STD. வெரி குட். செமிகோலன், என்டர். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணணும். மெயின் ஃபங்க்ஷனில் இன்ட் ஸ்பேஸ் விட்டு மெயின் ஓப்பனிங் என்டர், ரிட்டர்ன் 0. என்டர் தட்டி 2 என்டர் தட்டி அதை பார்க்க வேண்டாம், நீங்கள் எழுதுங்க. 2 என்டர் தட்டி ரிட்டர்ன் 0 செமிகோலன். இதுக்கு மேலே ரிட்டர்ன் 0க்கு மேலே உங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரணும். ஸோ பிரிண்ட் சி அவுட்டில் நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். சி அவுட்டில் ஹலோ வேர்ல்டு. சும்மா பார்க்குறேன் எப்படி. ஓகே ஓகே ஓகே. STD ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னு ஜாவாலே உட்காந்தாச்சோ. ஓகே, அது தேவை இல்லை. ஏன்னா அதுக்கு தான் யூசிங் நேம் ஸ்பேஸ் போட்டிருக்கோம். நம்ம இந்த STD ஸ்கோப் ரெசல்யூஷன் அது பேர், அது தேவையில்லை. ஹலோ வேர்ல்டு, வேர்ல்டு LD ஒரு எக்ஸ்க்ளமேஷன். ஓகே, இப்போ இது தேவையில்லை. இந்த STD ஸ்கோப் ரெசல்யூஷன் தேவையில்லை. நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் ரன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் பார்த்துக்கிட்டிங்களா? சூப்பர், வந்துச்சு. வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அந்த STD ரிமூவ் பண்ணிடுங்க, ஸ்கோப் ரெசல்யூஷன் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்போ அகைன் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுங்க. ஓகே, வருது. தேவையில்லை, ஏன்னா மேலே வந்து நம்ம யூஸிங் நேம் ஸ்பேஸ் வந்து STD மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அது குளோபலாக அந்த STDயில் என்னெல்லாம் இருக்கும், சிஇன், சி அவுட்டு, எண்டல், எண்ட் ஆஃப் த லைன், அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே இதாயிடும். சூப்பர் கிருஷ்ணா, உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. வா, சூப்பர். சரி, இப்போ நம்ம ஸ்டாக் பற்றி ஒரு பார்த்துருவோமா? நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லிவிட்டு ப்ரோக்ராமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்கள் நோட் பண்ணிக்கணும், சரியா? அப்போ தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் நல்லா பண்ண முடியும். அதுக்காக தான் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய VS கோடில் எனக்கு பார்க்காம நீங்கள் டைப் பண்ணி ஒன்றுன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரணும். ஒரு சிம்பிள் ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நாளைக்கு நம்ம, சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம், நாளைக்கு நம்ம அதை பண்ணணும். ஓகேயா டீலா? ஓகே மேம். ஓகே ஓகே. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸோ ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போயிடுவோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் எந்த லாங்குவேஜில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஜாவா நல்லா தெரியும்னா ஜாவாவில் கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒரு க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்டாக்குன்ற டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பைத்தான் தெரிஞ்சால் பைத்தானில் க்ரியேட் பண்ணலாம், C++ல் க்ரியேட் பண்ணலாம், சியில் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நல்லா தெரியுதோ பண்ணலாம். இப்போ நம்ம C++ல் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேயா? ஸோ ஆர் யூஸ் டு ஓகே. டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது என்னது? யூஸ் டு ஸ்டோர் டேட்டா இன் அன் ஆர்கனைஸ்டு மேனர். ஒரு ஆர்கனைஸ்டாக எஃபிஷியண்ட்டாக நான் என் டேட்டாவை யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஸ்டாக்னா என்னது? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்டில் வரணும். அப்போது யூசர் வந்து 10 டேட்டா இருக்குதுன்னா
ஒரு அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஒரு 10 டேட்டாஸ் இருக்குன்னா இருக்கு. ஸோ 10 டேட்டாஸ் இருக்கு. இது ஃபஸ்ட்டு டேட்டா, இது செகண்ட் டேட்டா, இது தேர்ட் டேட்டா, இது வந்து ஃபோர்த் டேட்டா அந்த மாதிரி இருக்குன்னா யூசர் வந்து நினைச்சாலுமே ஊடையில் எடுக்கக்கூடாது. தட் இஸ் ஸ்டாக். ஸோ யூசர் இன்சர்ட் பண்ணணும்னாலும் இடையில இன்சர்ட் பண்ணக்கூடாது. You should not allow the user to access the numbers as a random, and you should not allow insert the numbers in the random process. நான் இந்த 20க்கும் 30க்கும் இடையில நான் 25 இன்சர்ட் பண்ண போகிறேன். இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது. தட் இஸ் ஸ்டாக். ஸோ நான் ஒரு டேட்டாவை கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா, இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாக்ன்ற கான்செப்ட் படி நீங்கள் என்ன இன்சர்ட் பண்ணாலும் எனக்கு எதில் தான் வரும்? என்னுடைய ஸ்டாக்கில் தான் வரும். அப்போ ஸ்டாக்னா நான் என்ன டேட்டா இன்சர்ட் பண்ணாலும் எனக்கு டாப்பில் தான் இன்சர்ட் ஆகும். நான் இப்போ 50 இன்சர்ட் பண்ணுறேன் இல்லை 5 இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட் ஷுட் பி ஆன் த டாப். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு ஃபெச் எனி டேட்டா ஃப்ரம் த ஸ்டாக் அப்படின்னா இப்போ 20 நான் எடுக்கணும்னா யூ ஷுட் நாட் அலோவ், பிகாஸ் ஸ்டாக் கான்செப்ட் உடஞ்சிரும். அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணணும். நம்ம கான்செப்ட் என்னது ஸ்டாக்ல? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ கடைசியாக இன்சர்ட் பண்ணது தான் நீங்கள் பாப் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் சொன்னீங்களா, நேற்று சொன்னீங்களா? ஸோ நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன்னா அந்த ப்ராசஸ் பேர் என்ன? புஷ். இந்த ப்ராசஸ் பேர் புஷ். நான் இதுல இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் என்ன? பாப். பாப்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லாஸ்ட்டை இன்சர்ட் பண்ணதை உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆகிடும். அதுதான் ப்ராசஸ். அகெயின் பாப் நான் பண்ணுறோம், செகண்ட் டைம் பாப் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணும்? லாஸ்ட் டேட்டாவை அதுக்கு முன்னாடி எது இன்சர்ட் ஆச்சோ அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த டேட்டா எடுத்துச்சு? இதுதான் லாஸ்ட் டேட்டா வந்துச்சு, லாஸ்ட் என்ன இருந்துச்சு, அதனால் அதை ஃபெச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட் டேட்டா வந்துச்சு, அதுக்கப்புறம் இதை ஃபெச் பண்ணிச்சு. மீதி ரிமைனிங் எத்தனை டேட்டா இருக்குது உங்கள் இதில்? ஸோ 1 2 3 டேட்டாஸ் இருக்குது. இதுதான் வந்து ஸ்டாக் கான்செப்ட். நான் இப்படி எத்தனை வாட்டி எடுக்கலாம்? ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே வரலாம். அடுத்து நான் எடுத்தேன்னா என்ன கிடைக்கும் எனக்கு? 30. தென் அதுக்கப்புறம் என்ன வரும்? 20யா? ஆமாம். தென் இஃப் ஐ ட்ரை டு அகெயின் பாப் பண்ணேன்னா எனக்கு 20 வரும். அகெயின் பாப் பண்ணேன்னா எனக்கு 10 வரும். அடுத்து பாப் பண்ண என்ன ஆகும்? தெர் இஸ் நோ ஐட்டம். இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கே ஸ்டாக் இஸ் எம்டின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அண்டர் ஃப்ளோன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அண்டர் ஃப்ளோ. ஓகே, நம்ம ஸ்டாக்னுடைய சைஸ் வந்து 10 தான் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறைய நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, 10க்கு மேலே புஷ் பண்ணுறீங்க. ஏற்கனவே 5 ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கு ஸ்டாக் பேரு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. வெரி குட், வெரி குட். ஸோ ஃபுல் ஆகுதுன்னா என்ன சொல்லலாம்னா ஸ்டாக் இஸ் ஃபுல் சொல்லலாம், இல்லாட்டி என்ன சொல்லலாம்? ஸ்டாக் இஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்டை நான் உருவாக்குறேன். இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிருஷ்ணா, அரேஸ்னு ஒரு கான்செப்ட் படிச்சீங்க. அரே எப்படி படித்தோம்? சிலையோ C++ல யூ ஹாவ் டு கிரியேட் இன்ட், you should name the array, then how much you want to store. 10 elementsனா 10 elements size mention பண்ணணும். இது ஒரு கான்செப்ட், அரேன்ற கான்செப்ட். இதே மாதிரி ஸ்டாக்குக்கு கான்செப்ட் எதுவும் இருக்கான்னா ஸ்டாக்ன்ற கீவேர்டு இருக்கா? கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த அரேன்ற கான்செப்டை வச்சு நான் ஸ்டாக்ன்றதை நான் உருவாக்கிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், நானா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ண முடியும், இதை பண்ண முடியாதுன்னு ப்ரோக்ராம் எழுதுறது தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்கள் உருவாக்குறீங்க. தட் இஸ் ஸ்டாக். புரியுதா? பாயிண்டர்னு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. பாயிண்டர்னா என்ன ரூல்ஸ்? பாயிண்டருக்கு இன்ட் ஆஸ்ட்ரிக் போடுங்க அப்படின்னு நம்ம படித்தோம். ptr போட்டால் தட் இஸ் அ பாயிண்டர். இப்போ அகெயின் நான் இன்ட் n1 ஈக்குவல் டு 100 போடுறேன். இதை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது ஒரு இடத்துல இருக்கும், n1 ஒரு பிளேஸில் இருக்கும். ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஆர்டினரி வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் n1 வச்சுக்கலாம். பாருங்க, இது உங்களுடைய n1. இதில் என்ன வேல்யூ இருக்குது? தட் இஸ் 100.
ஸோ 100ன்ற வேல்யூ. இதனுடைய மெமரி அட்ரஸ் என்ன இருக்கும் அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு மெமரி அட்ரஸ் பெருசாக இருக்கும். நான் இப்போதைக்கு பெருசாக எழுதிடுறேன். 65,520ன்றது நம்ம மெமரி அட்ரஸ். ஸோ பாயிண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாயிண்டர் அது ஒன் ஆஃப் த வேரியபிள். இட்ஸ் நத்திங் பட் அ வேரியபிள். இது வந்து பாயிண்டர்னு தெரியறதுக்காக ஸ்டார்னு கொடுக்க சொல்லிட்டாங்க. பாயிண்டரோட நேம் என்ன? பிடிஆர். இது வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ண போகுது அப்படின்னா நான் சென்டென்ஸில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இந்த பிடிஆர் வந்து N1 அட்ரஸை ஸ்டோர் பண்ண போகிறேன் பிடிஆரில். அப்போ N1 அட்ரஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஆம்பர்சன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த அட்ரஸ் எனக்கு ஃபெச் ஆகி எங்கே ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னா இந்த பாயிண்டரில் ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்ரஸ் எதை பாயிண்ட் அவுட் பண்ணும்? இந்த பர்டிகுலர் வேல்யூவை பாயிண்ட் அவுட் பண்ணும். So pointer is nothing but a variable. It always holds the address of another variable. இன்னொரு வேரியபிள்னுடைய அட்ரஸை தான் அது வச்சிருக்கும். அதுதான் பாயிண்டர். ரெஃபரன்ஸ் பண்ணோம்ல மெமரி படி. ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் மீன்ஸ் அட்ரஸ். அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஓகே. வேல்யூ வந்து கண்டைன்ட் வேல்யூ. அதனால் இந்த 100 தான் கண்டைன்ட் வேல்யூ. N1ல என்ன இருக்குன்னா 100 இருக்கு. ஸோ வாட் இஸ் த பாயிண்டர் டேட்டா டைப்? Pointer data type is integer pointer. So இது integer pointer. ஒரு integer pointer always point out the integer value, not any floating point. Mixed value, mixed இது allowed கிடையாது. உங்களுக்கு அப்படி mixed இது allowed வரணும்னா நீங்க என்ன pointer create பண்ணணும்? Void pointer create பண்ணணும். Int pointer create பண்ணக்கூடாது. Any value நீங்க point out பண்ணணும்னு சொன்னீங்கன்னா you should create a void pointer. That is void pointer. Okay. புரிஞ்சுதா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு. ஸோ பாயிண்டர் என்ன கான்செப்ட் சொல்லுங்கள். ஏன்னா பாயிண்டர் ரொம்ப முக்கியம். டேட்டா ஸ்ட்ரக்சர் இஃப் யூ வாண்ட் டு கோ வித் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் நம்ம பாயிண்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது பாயிண்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். ஜாவாவில் வந்து பாயிண்டர்ஸ் இருக்காது. பட் C++ இதிலலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சி வேறு C++ வேறு கிடையாது. சரிங்களா? C++நாலே விச் மீன்ஸ் சி இன்க்ளூடட். இனிமேல் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்கல்ல, அட்வான்ஸ் லெவலுக்கு. அதனால ஸோ இப்போ பாயிண்ட் என்ன? ஹவு டு கிரியேட் த பாயிண்டர். ஒரு கான்செப்ட் இருக்குது. சிலேயோ C++லேயோ பாயிண்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். யூ ஷுட் ஹாவ் க்ரியேட் லைக் திஸ். இப்படி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆஸ்ட்ரிக் அப்படின்னு போட்டு க்ரியேட் பண்ணால் அது பாயிண்டர் ஆகிடுது. இன்டீஜர் பாயிண்டர் ஒரு இன்டீஜர் வேல்யூவை தான் பாயிண்ட் அவுட் பண்ணணும். மிக்சட் மோட் அலோடு கிடையாது. இதே இது ஃப்ளோட்டிங். இது வந்து இன்ட் n பதிலாக ஃப்ளோட்டுன்னு இருந்ததுன்னா 100.5 இருந்ததுன்னா இந்த கான்செப்டே தப்பாக போயிடும். ஏன்னா ஒரு இன்டீஜர் பாயிண்டரால் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை நான் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு எந்த இது வேணாலும் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா யூ கேன் கிரியேட் void பாயிண்டர் இன்ஸ்டெட் ஆஃப் இன்டீஜர் பாயிண்டர். இதுக்கு நம்ம நாளைக்கு வேணால் ப்ரோக்ராம் எழுதி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாயிண்டர் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, பாயிண்டர் கான்செப்ட் தெரிஞ்சதில்ல. ஸோ அரேக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, பாயிண்டருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. அரேக்குன்னா என்ன போட்டோம்? கண்டிப்பாக ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கணும். அதனுடைய அட்ரஸ் எப்படி இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸ் மெமரி பார்த்துருப்போம். கண்டினியூஸ் மெமரியாக அலர்ட் ஆகும். இங்கே வந்து இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அரேயில் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எங்கே எண்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து 10 - 1, ஸோ 9ல் எண்ட் ஆயிரும். இந்த ஹோல் அரே பேர் நம். ஸோ ஒரு கான்செப்ட் இருக்குது, நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 75, 100, 10, 20 இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். 30 இது வந்து ஒரு அரேயில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம், இடையில கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதில் நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர்றீங்கன்னா தட் இஸ் கால்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். அது எந்த மாதிரி டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அதை பொறுத்து யூ கேன் நேம் இட் அஸ் அ ஸ்டாக், லிங்க், லிஸ்ட், கியூ அந்த மாதிரி பண்ணுறோம். எனக்கு வந்து முதல்ல வர்ற வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எடுக்க முடியும்னா அது கியூ ஆகிடும். இல்லை எனக்கு லாஸ்ட் இன்சர்ட் பண்ணுற வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எடுக்க முடியும்னா அது ஸ்டாக் ஆகிடும். புரியுதா?
கான்செப்ட். புரியுது மேம். இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது தான் ஸ்டாக் கான்செப்ட். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் எழுதணும். இதை வந்து ப்ரோக்ராமில் அப்போ அரே யூஸ் பண்ணியே நான் ஸ்டாக் பண்ணலாமா? தாராளமும் பண்ணலாம். அரே யூஸ் பண்ணியே நான் கியூ பண்ணலாமா? தாராளமும் பண்ணலாம். அப்போ அரேன்ற கான்செப்ட் தான் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க. அதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்களாக உருவாக்குறீங்க ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை. உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையானது இப்படி தான் இருக்கணும், இந்த ஆர்டர் இப்படி தான் எனக்கு இன்சர்ட் ஆகணும், இப்படி தான் ரிமூவ் ஆகணும்னு க்ரியேட் பண்ணுறீங்க. தட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ உங்கள் ஸ்டாக்கினுடைய சைஸை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஸ்டாக்கினுடைய சைஸ் வந்து 5ன்னு வச்சுக்கலாம், குறைய வச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ ஸ்டாக்கினுடைய சைஸ் வந்து 1, 2, 3, 4 and 5. ஓகே, நம்ம ஸ்டாக்கினுடைய சைஸ். அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 100 ஸ்டோர் பண்ணுறேன்னா நான் எங்கே ஸ்டோர் பண்ணுவேன்? இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணுவேன், 100. அப்போ இந்த பிளேஸ் வந்து அரே பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும்? இண்டெக்ஸ் இருக்குமா? 0, 1, 2, 3, 4 அப்படின்னு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ 0th எலிமெண்ட்டில் தான் முதல்ல ஸ்டோர் ஆகும். அடுத்து அவங்க இன்சர்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டோர் ஆகணும். அடுத்து அவங்க இன்சர்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததில் ஸ்டோர் ஆகணும். அவங்க ஃபெச் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது லாஸ்ட் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ அதுதான் இது பண்ணணும். அப்போ இதை நோட் பண்ணி வைக்கணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபிள் டாப்னு சொல்லி கொடுக்குறோம் நோட் பண்ணுறதுக்கு. இந்த டாப்பை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, முதல்ல இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே இன்சர்ட் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டாப் இங்கே இருக்குது, இங்கே இன்சர்ட் ஆயிடுச்சு. இதுதான் டாப் வேரியபிள்னு வச்சுக்கோங்க. இதுதான் டாப்னு ஒரு வேரியபிள், அதில் 0 இருக்குது. ஓகே, இதில் 0 இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இதை இன்சர்ட் பண்ண உடனே அடுத்த இடம் இங்கே தான் இருக்கணும். அப்போ நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த டாப்பை நான் என்ன பண்ணுவேன்னா 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். அப்போ டாப் 0ன்றது என்ன ஆகிடும்? 1ன்னு ஆயிடும் இந்த இடத்துல. அப்போ டாப் ஆஃப் 1ல் இந்த இடத்துல டாப் வந்து 1ன்னு வச்சிடும். அப்போ அரேயில் 1ன்ற இண்டெக்ஸில் போய் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற வேல்யூ வரும். அகைன் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் 2ன்னு ஆகும் டாப்பு, அந்த 2ல் போய் இன்சர்ட் ஆகும். அகைன் இன்னொரு வேரியபிள் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா டாப் என்ன ஆகும்? 3ன்னு ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, லிசன் பண்ணிட்டே வாங்க, அப்படியே நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போயிடுவோம். அகெயின் நான் 4ன்னு டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன் 500. அப்புறம் மறுபடியும் 600 இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் நம்ம ஸ்டாக் ஃபில் ஆகுது. அப்போது அகெயின் நான் டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், மறுபடியும் நான் ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. இதை நான் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஸ்டாக் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, 600 இங்கே ஸ்டோர் ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னுடைய டாப்பை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்ரி டைம் டாப் வந்து ரீச் ஆயிடுச்சா, டாப் ஆஃப் த ஸ்டாக் முடிஞ்சு போச்சான்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் வச்சு நான் செக் பண்ணிக்கலாம். அப்போ டாப் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 இருந்தால் தான் இன்சர்ட் பண்ணணும். கிரேட்டர் தேன் 4 ஆயிடுச்சுனாலே நீங்கள் என்ன மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும்? ஸ்டாக் இஸ் ஃபுல்லுன்னு டிஸ்பிளே பண்ணணும். புரியுதா? இந்த டாப்பை வச்சு தான் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும், ஸ்டாக் இஸ் ஃபுல். எப்போ நீங்கள் டாப் கிரேட்டர் தேன் 4 ஆகுதோ தென் நீங்கள் இந்த மெசேஜ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபெச் பண்ணுறீங்க. அப்போ டாப்பில் என்ன இருக்குன்னா 4 இருக்குன்னு வைங்க, மைனஸ் பண்ணி அந்த ஃபெச் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணணும். அப்போது ஃபெச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெச் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணலாம். எந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணணும். அப்போ இந்த 500 எடுத்துகிட்டு டாப்பை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அடுத்த வாட்டி 3 தான் இருக்கும். அப்போ இதை எடுப்பாங்க, இதை எடுத்துகிட்டு டாப்பை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்படிமா டாப்பை கீழே கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஒன்ஸ் 0லேருந்து 0th எலிமெண்ட் எடுத்துகிட்டு டாப் ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும்? -1 தானே வரும். இப்போது 0th எலிமெண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு டாப் வந்து 0ன்னு இருக்குது, அதை மைனஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஒரு இது மைனஸ் பண்ண 0 - 1 -1 ஆயிடும். -1. அதனால தான் டாப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் அண்டரில் வச்சுக்குவாங்க. இதுதான் டாப் பொசிஷன், -1ன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க ப்ரோக்ராமில். அப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது இதை வந்து +1 இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஸோ 0th லொக்கேஷனில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஓகே, இந்த டாப்ன்றது முக்கியம். எவ்வளோ சைஸு அது தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்டாக்கில் நம்ம ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அண்டர் ஃப்ளோ ஆகுதான்னு நம்ம செக் பண்ண முடியும். அதனால சைஸும் வேணும்.
ஓகே. ம். நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம் காட்டுறேன். இத நீங்க பாருங்க. நாளைக்கு எனக்கு இத நீங்க டைப் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே அதுல போடணும். உங்களோட சிஸ்டம்ல. அப்பதான் பார்க்காம. அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேயா? ஓகே மேம். இப்ப பாருங்க. இதுதான் நம்ம ப்ரோக்ராம். தெரியுதா ஸ்க்ரீனு? தெரியுது மேம். ஓகே. ஒரு ஸ்டாக்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இது என்ன பண்றீங்கன்னா, நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க உருவாக்குறீங்க. ஒரு ஸ்ட்ரக்சர உருவாக்குறீங்க. இம்ப்ளிமெண்ட் தட் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு சிம்பிளான டேட்டா ஸ்ட்ரக்சர நீங்க உருவாக்குறீங்க. ஸோ, அதுக்கு தேவையான வேரியபிள் சிஹெச்ன்னு ஒரு வேரியபிள் நம்ம எத வேல்யூ வாங்க போறோமோ, அந்த வேல்யூ இது சாய்ஸுக்கு. நான் ஒரு மெனு மாரி குடுக்குறேன். புஷ் இன் ஸ்டாக். ஸோ, நீங்க புஷ் பண்ண போறீங்க. ஒரு எலமெண்ட்ட நீங்க போடணும் அப்டின்னா, புஷ் இன் ஸ்டாக் தான் அவங்க போட்க்கணும். ஒரு எலமெண்ட்ட எடுக்க போறாங்கன்னா, கஸ்டமர் என்ன குடுப்பாங்க? பாப் ஃப்ரம் த ஸ்டாக் குடுப்பாங்க. இப்போதைக்கு ஸ்டாக்ல என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு டிஸ்ப்ளே ஸ்டாக். ப்ரோகிராம் முடியறதுக்கு எண்ட் 4. ஸோ, இந்த மெனுவ டிஸ்ப்ளே பண்ணிட்டு, வழக்கம் போல டூ வைல்ல. டூ வைல்ல ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க. 1 டூ 4 குடுத்துருக்கோம். ஸோ, வைல்ல பாருங்க சிஹெச் நாட் ஈக்குவல் டூ 4ஆ இருந்தா, திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும். ஏன்னா 4 தான் வைலுக்கு குடுத்துருக்கீங்க. எக்ஸீட் குடுத்துருக்கீங்க. அப்போ 4 பிரஸ் பண்ணா தான் வெளிய போகும். இல்லாட்டி அது திரும்ப திரும்ப இங்க வரும். மெனு வந்து ஒரு வாட்டி தான் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க டூ வந்து இங்க போட்டீங்கன்னா, மெனு திரும்ப திரும்ப டிஸ்ப்ளே ஆகிடும். இங்க போட்டீங்கன்னா, நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. அடிக்கு ஒருக்கா டிஸ்ப்ளே பண்ண வேண்டாம் அப்படின்னா, டூவ எடுத்து நீங்க இங்க போட்டுக்கோங்க. இப்போ இந்த மெனுவ டிஸ்ப்ளே பண்ணிட்டு, நம்ம என்ன குடுக்குறோம்? என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு குடுக்குறோம். அவங்க முதல்ல டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அப்போ டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தா எம்ப்டி ஸ்டாக்ன்னு வரணும். அது வருதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஆப்ஷன் குடுப்பாங்க? 1ன்னு தானே குடுப்பாங்க. அப்போ கேஸ் 1ல இன்சர்ட்குள்ள ப்ராசஸ் பண்ணணும். அப்போ எந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்னு கேட்கணும் இல்லையா? அதனால என்டர் வேல்யூ டூ பி புஷ்ட். என்டர் வேல்யூ. அப்போ வேல்யூ குடுக்குறாங்க. அந்த வேல்யூவ புஷ்ன்ற ஒரு மெத்தட்ல நான் பாஸ் பண்ணிடுறேன். இது போய் உங்களுக்கு ஸ்டாக்ல புஷ் பண்ணிரும். அத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். இத ப்ரோகிராம் மட்டும் மெயின்ல இருக்கிறது மட்டும் பாருங்க. பாப் அப்படின்னா 2 அப்படின்ற வேல்யூ நான் கால் பண்றேன். இந்த ஆப்ஷன எடுக்கிறேன். ஏன்னா நான் பொசிஷன் என்னாச்சு? ஜலதோஷமா? இல்ல. ஓகே. ம். ஒண்ணும் இல்ல. ஓகே. நோ ப்ராப்ளம். ஓகே. கேஸ் 2 னா பாப் ரிமூவ் அன் எலமெண்ட், ஃபெட்ச் அன் எலமெண்ட். நீங்க இங்க எந்த லொகேஷன் குடுக்க முடியாது. ஏன்? ஸ்டாக்ல எப்பயுமே எங்க எடுக்க முடியும்? டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருந்து தான் உங்களால எடுக்க முடியும். சிடி பாக்ஸ்ல சிடி போட்டுட்டே இருக்கிறீங்க. எந்த சிடிய ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க? மேல போட்ட சிடிய தான் எடுப்பீங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெட்ச் த ம். லாஸ்ட் இன்சர்ட்டட் எலமெண்ட். ஆட்டோமேட்டிக்கா அது ஃபெட்ச் ஆயிரும். ஃபெட்ச் ஆயிரும். அங்க ரிமூவ் ஆயிரும். அதான் பாப். அப்ப ரிமூவ் ஆயி ஃபெட்ச் ஆன எலிமெண்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். கேஸ் 2 அதான். ஸோ பாப்புக்கு நீங்க பொசிஷனே சொல்ல வேண்டாம். வெறும் பாப்ன்னு குடுத்தா போதும். லாஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு ஃபெட்ச் ஆயிரும். கேஸ் 2 அதான். 3 வந்து டிஸ்ப்ளேன்னு கால் பண்ணா போதும். உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்டும் டிஸ்ப்ளே ஆகும். எக்ஸீடுக்கு தேங்க் யூ ஃபார் யூசிங் அவர் ஸ்டாக். யூ ஹேவ் செலக்டட் எக்ஸீட் அப்படின்னு சொல்லலாம். யூ ஹேவ் செலக்டட் எக்ஸீட் தேங்க் யூ அப்படின்னு கொடுத்துடலாம். தப்பா கொடுத்துருந்தாங்கன்னா வேற 5, 7 கொடுத்தாங்கன்னா இன்வாலிட் சாய்ஸ். இது ஈஸி தானே. இது முந்தையே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த மெனு ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் ஆக்சுவலா? புஷ்ல என்ன எழுதியிருக்கோம், பாப்ல என்ன எழுதியிருக்கோம்னு பார்க்கணும், டிஸ்பிளேல என்ன எழுதியிருக்கோம்னு பார்க்கணும். அப்படிதானே? ஆமா மேம். ஓகே. புஷ்ல பார்த்துடலாம். புஷ்ல வந்து இப்போ ஒரு வேல்யூ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்குவோமா? முதல்ல 100 அடியில போயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் 200. இப்போ 200 அதுக்கு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் தேர்ட் டைம் 300 போடுவீங்க. 300 இப்படி இன்சர்ட் பண்ணுவோமா? 400. ம். அப்புறம் 500 இன்சர்ட் பண்ணுறீங்க. இப்படி மேலே மேலே வரும். ஸோ முதல்ல இன்சர்ட் பண்ணது 100, செகண்ட் டைம் 200 கொடுக்குறீங்க, தேர்ட் டைம் 300, ஃபோர்த் டைம் 400, 500. இப்போ நான் ஃபெட்ச் பண்ணேன், பாப் பண்ணேன்னா எது வரும்? எந்த எலமெண்ட் வரும்? இப்போதைக்கு உள்ள நிலைமையில நான் 5 எலமெண்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் பாப் ம். ஆகும்? விச் எலமெண்ட் வில் பி பாப் ஃபர்ஸ்ட்? முதலாவது 100 தானே? இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் தானே வரும். இங்க வரும் 100. ஓ! 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 அப்ப ஸோ 500 தானே? ஃபைன். நீங்க அப்படி பாருங்க. ஏன்னா இங்க வந்து ஸ்டாக் கான்செப்ட்ட கொண்டு வர முடியாது. அதனால
100, அதனால தான் நான் மேலே இப்படி இப்படி முன்னாடி போட்டேன். 200 இப்படி புஷ் ஆகுது, இந்த மாதிரி புஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல 100, அப்புறம் 200, அப்புறம் 300, அப்புறம் 400, அப்புறம் 500. அப்போ இப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக்ன்றது 500, கீழே இருக்கக்கூடியது தான் 100. அப்போ 100 நீங்கள் எடுக்க முடியாது, அப்போ 500 எடுக்கும், அடுத்து 400, 300 அந்த ஆர்டரில் வரும். சரியா? இதுதான் லோ பாட்டம் ஆஃப் த ஸ்டாக், இது வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ எழுதிடுவோம். இது வந்து டாப் ஆஃப் ஸ்டாக், இது வந்து பாட்டம் ஆஃப் ஸ்டாக். ஓகே, ஸோ இதுதான் பாட்டம், இது டாப், அந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், புஷ்ஷில் நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு இது பாருங்கள். புஷ்ஷில் என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள். வேல்யூ வாங்குகிறோமா? இங்கே முதல்ல என்ன வரும்? 100 வருமா? நம்ம 100 தானே முதல்ல அனுப்புகிறோம். 100 வரும் உள்ள புஷ்ஷுக்குள்ளே. என்ன வேல்யூ வரும்? 100 வரும். அந்த 100 நம்ம எதில் போடுறோம் பாருங்கள், ஸ்டாக்குன்னு ஒரு அரே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். -1 டிஃபால்ட்டாக டேப் வச்சுருக்கோம், இது இனிஷியல் வேல்யூ வச்சுருக்கணும். அப்போ நம்ம ஸ்டாக்னுடைய சைஸ் என்ன? 100, விச் மீன்ஸ் 100 எலமெண்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வேணால் குறைச்சிட்றேன், 10 வேணால் வச்சுக்குவோம், சைஸ் வந்து 10 வச்சுக்குவோம். ஸோ நம்ம ஸ்டாக் சைஸ் என்ன? 10. டோட்டல் சைஸ் n வேல்யூவில் கொடுத்துருக்கேன் 10ன்னு. டாப் வந்து -1 இனிஷியலாக. அப்போது எப்பயுமே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டாப்பை இன்க்ரீஸ் பண்ணிடணும். டாப் ++ன்னு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வேல்யூ போடும். புரியுதா கிருஷ்ணா? 100 அப்படின்றது டாப் ஆஃப் 0ல் வந்துடும். ஓகே, இப்போது இப்படியே பண்ணிகிட்ருக்கோன்னு வைங்க. அடுத்து மறுபடியும் 200 புஷ் பண்ணுறேன், என்ன வரும்? டாப் இன்க்ரீஸ் ஆகுமா? 0லேருந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எலமெண்ட்ஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம ஸ்டாக் ஃபுல் ஆயிடுச்சு, அப்படி தானே? இப்போது மறுபடியும் நீங்கள் ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் ஆகும், இது நிப்பாட்டாது. ஏன்னா இங்கே ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. நீங்கள் டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனால ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு 10ஓட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சொல்லணும்? ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு சொல்லணும், அப்படி தானே? அதுக்கு தான் இந்த கோடு. அப்போ டாப்பை நீங்கள் பாட்டுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது புஷ்ஷில். நீங்கள் நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் அப்படியே எனக்கு எழுதி காட்ட போகிறீங்க, சரியா? சரி மேம். ஓகே, ஸோ பாருங்கள், டாப்பில் நீங்கள் நேரடியாக இன்க்ரிமெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் டாப் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? ரீச் ஆயிடுச்சா, டாப் வந்து ஹைட்டை வந்து தொட்டுருச்சான்னு பார்க்கணும், ஓவர்ஃப்ளோ ஆகுதான்னு. அப்போ n-1, 0லேருந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால 10ன்னு வைக்கக்கூடாது, 9 வைக்கணும். அதனால் n-1. 100னா 100 - 1 99 நம்பர். 99 நம்பர்னால் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் 10 வேணால் வச்சுக்கோங்க, இல்லை 5 வச்சுக்கோங்க சைஸ். அப்போது 9 டாப் வந்து 9க்கு ஈக்குவலாகவோ 9 விட கிரேட்டராகவோ வந்தால் ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ராசஸ் நடந்துட்டு வெளியே வந்துடும், உங்களுக்கு இன்சர்ட் ஆகாது. நீங்கள் சாரி இப்படி கூட கொடுக்கலாம், சாரி the value cannot be inserted because என்ன கொடுக்கலாம்? stack is overflow. stack overflow reached அல்லது stack is full அப்படிங்க கூட கொடுக்கலாம். புரியுதா? நீங்கள் வந்து 1000 வரைக்கும் இன்சர்ட் பண்ணிட்டீங்க 100லேருந்து. ஸோ 10 எலமெண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. 1100 இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்போ இங்கே 1100 வரும்போது டாப் வந்து 9லேருந்து 10ன்னு 9ன்னு வந்துருச்சு. அப்போது 9க்கு ஈக்குவலாகவோ கிரேட்டராகவோ இருந்தாலே அதுக்கு மேலே நீங்கள் டாப்பை வந்து கொண்டு போகக்கூடாது. அப்போ நீங்கள் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடணும், the value cannot be inserted because stack is full. அப்போ 1100 இன்சர்ட் ஆகாது, வெளியே வந்துடும். அப்போ இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்களா? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் முக்கியம். இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறீங்க. உங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே தான் நீங்கள் கொடுக்குறீங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்.
ஸோ அப்போ தான் இங்கே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஸ்டாக்கை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க. புரியுதா கிருஷ்ணா? புரியுது மேம். அதான் நம்ம தான் உருவாக்குறோம். ஸோ நான் அரே தான் யூஸ் பண்ணுறேன். அரேல எலமெண்ட் ஸ்டோர் பண்ணி எடுக்கிறது தான். ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு நான் எடுக்க விடலை. லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறது தான் நான் எடுக்கணும்னு கொடுக்குறேன். ஒரு லெவலுக்கு மேலே இன்சர்ட் பண்ண முடியாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன், கட்டுப்படுத்துகிறோம். நம்ம அவங்க வந்து டிஸ்அலோவ் பண்ணுறோம் கஸ்டமரை. அதுதான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே நம்ம பண்ணுறதுனால, ஆர்கனைஸ்டு டேட்டா அண்ட் எஃபிஷியன்ட் மேனர் சொல்கிறோம்ல, அந்த விஷயம் பண்ணுறதுனால தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பாப்புக்கு அதே மாதிரி. பாப்புக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ 9 இருக்கா, ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாப் கால் பண்ணுறாங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா 9ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை பாப் பண்ணுறேன். ஸ்டாக் ஆஃப் 9ல் என்ன இருக்குது, 1000 இருக்குது. அப்போ 1000 வந்துடும். டாப்பை ரெடியூஸ் பண்ணணும். அப்போது நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க, எடுக்கும்போது எடுத்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்க. புரியுதா டிஃப்ரென்ஸ்? இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க, வேல்யூவை ஃபெச் பண்ணிவிட்டு தென் ரெடியூஸ் பண்ணுறீங்க டாப்பை. ஏன்னா அடுத்த வாட்டி திரும்ப பாப் பண்ணும்போது அப்போ 9 8 ஆயிருக்குமா, அப்போ 8ல் உள்ள எலமெண்ட் ஃபெச் ஆயிரும். ஸ்டாக் ஆஃப் 8ல் என்ன இருக்குது, 900 இருக்குது. 900 வரும், டாப் மைனஸ் மைனஸ் ஆகிடும். இப்படிமா ஃபெச் ஆகிட்டே வரும். அப்படி ஒரு ஸ்டேஜ் கீழே டாப் ரெடியூஸ் ஆகும். 9லேருந்து 8 7 5 சாரி 6 5 4 3 2 1 அது பாட்டுக்கு 0. அப்புறம் என்ன வரும், -1 வரும், திரும்ப -2 வரும். ஸோ எரர் வந்துடும். அப்போ -1 வரும்போது நமக்கு ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ 0ல் இருக்கிறது எனக்கு வந்து ஃபெச் ஆகிட்டு லாஸ்ட் எலமெண்ட் 100th எலமெண்ட் வந்ததுக்கப்புறம் 0ல் இருக்கக்கூடிய டாப் என்ன ஆயிரும், டாப் மைனஸ் மைனஸ்னால் -1 ஆகிடும். இந்த -1 ஆகும்போது எவ்ரி டைம் டாப் பண்ணும்போது -1 ரீச் பண்ணிடுச்சான்னு செக் பண்ணணும். இங்கே எப்படி டாப் ஆஃப் த ஸ்டாக் ரீச் ஆயிடுச்சான்னு செக் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே அண்டர் த ஸ்டாக் நீங்கள் செக் பண்ணணும். அப்போ டாப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1. -1க்கு ஈக்குவலாகவோ அதை விட கம்மியாகவோ இருந்தால், -1 வரும்போதே ஆக்சுவலாக ஈக்குவலே போட்டுடலாம், இருந்தாலும் நம்ம வந்து லெஸ் தேன் போடுறோம். ஒருவேளை -1க்கு ஈக்குவலாகவோ அல்லது லெஸ் தேனாவோ இருந்தால் ஸ்டாக் என்னது, அண்டர் ஃப்ளோ, ஸ்டாக் இஸ் எம்டி. which means stack is empty அப்படின்னு போட்டுருவோம். அப்போ ஸ்டாக் வந்து எம்டி ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம், எடுக்க மாட்டோம். அதுக்கு கீழே இருந்தால் நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம். ஓகே, புரிஞ்சுதா பாப்பில்? நான் இன்சர்ட் பண்ணும்போது எப்போ வேணாலும் அவங்க டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். 2 எலமெண்ட் புஷ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 எலமெண்ட் புஷ் பண்ணிவிட்டு 2 எலமெண்ட் பாப் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அப்போ டிஸ்பிளேன்றது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இங்கேருந்து நான் ஆரம்பிச்சிருப்போம். டாப்புக்கு வேறு கலர் வச்சுக்கலாம், இந்த ப்ளூ கலர் வச்சுக்கிறேன், திக்காக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டாப் வந்து புஷ் பண்ணுறேன், ஒரு 3 எலமெண்ட்ஸ் புஷ் பண்ணுறேன், டாப் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இன்னொரு எலமெண்ட் புஷ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிட்டு புஷ் ஆகிருக்கும். திரும்ப எடுக்கும்போது டாப் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போது எடுத்துட்டு ரெடியூஸ் ஆகும், எடுத்துட்டு ரெடியூஸ் ஆகும், எடுத்துட்டு ரெடியூஸ் ஆகும். எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இப்போது இப்படி நடக்கும்போது 2 எலமெண்ட் நான் புஷ் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்பிளே பண்ணலாம். அப்போ எங்கேருந்து டிஸ்பிளே பண்ணணும், டாப் இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது, 1ன்ற பொசிஷனில் இருக்குது. அப்போ டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் வரணும், 0 வரைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 4 எலமெண்ட் புஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட் எலமெண்ட் டாப்பு, அடுத்து டாப் இன்க்ரிமெண்ட் பண்ணி புஷ் பண்ணுறோம், டாப் இன்க்ரிமெண்ட் பண்ணி புஷ் பண்ணுறோம், இப்போ டாப் இன்க்ரிமெண்ட் பண்ணி புஷ் பண்ணுறோம். இப்போ டாப்பினுடைய வேல்யூ என்ன, 3. அப்போ 3லேருந்து அரே ஸ்டார்ட் பண்ணி 3 2 1 0 வரைக்கும் நீங்கள் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். 400 300 200 100. புரியுதா? அப்போ டாப் பொசிஷனை வச்சு தான் நீங்கள் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். அப்போ பாருங்கள், டிஸ்பிளேல டாப் வந்து கண்டிப்பாக எதை விட 0 விட பெருசாக இருக்கணும். ஏன்னா 0க்கு கீழே இருந்ததுன்னா மைனஸில் இருக்குது. அப்போ ஸ்டாக் இஸ் எம்டி. அப்போ நீங்கள் இதில் எல்ஸ் பார்ட்னா எம்டின்னு கொடுத்து வெளியே வந்துடணும். எலமெண்ட்டே இல்லை, ஃபஸ்ட் டைம் இதுதான் வரும். டாப் வந்து 1ஆவோ 2ஆவோ இருந்துச்சுன்னா எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ >0 இருந்தால் தான் உள்ளே போய் இந்த ஸ்டாக் எலமெண்ட்ஸ் ஆர்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு எங்கே பாருங்கள், ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
டாப்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எலமெண்ட்டை பாருங்கள், டாப்னுடையது 3னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 வரைக்கும் ஒன்றா மைனஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தெரியுதா? அப்போ புரியுது ஃபர்ஸ்ட் மேம். எலமெண்ட் 300 பிரிண்ட் ஆகும், தென் 200 பிரிண்ட் ஆகும், தென் 100 பிரிண்ட் ஆகும். அகெயின் -1 வரும்போது இது உள்ளே போகாது, முடிச்சு வெளியே வந்துடும். இது 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 இதுக்குள்ளேயே முடிச்சுட்டு 0 வரும்போது இங்கே -1 வரும்போது இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியே வந்துடும். எண்டல் முடிஞ்சு வச்சு. இதுதான் டிஸ்பிளே. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா இந்த ஸ்டாக் கான்செப்டை? ரன் பண்ணுங்க. நாளைக்கு இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து எனக்கு அப்படியே டைப் பண்ணி எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டைப் பண்ணணும். சரி மேம். குளோபலாக ஸ்டாக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என் சைஸு டாப் -1ல் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் எழுதிடணும். மெயின் எழுதிட்டு பாப்பு புஷ்ஷு டிஸ்பிளே இது எழுதியிருக்கோம். பீக்குன்னு ஒன்று உண்டு. பீக் இது எதுக்கு எப்போ கால் பண்ணலான்னா, இதுக்கு இப்போதைக்கு டாப்பில் என்ன இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணக்கூடியது தான் பீக். வாட் இஸ் த கரண்ட் எலமெண்ட், டாப் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் த ஸ்டாக், அதுதான் இது பீக். அதுக்கப்புறம் நான் எழுத சொல்கிறேன். அதனால் நீங்கள் எதை புரிஞ்சு பார்த்துட்டு எழுதணும். அப்போ தான் பீக் எழுத முடியும். ஓகே, சரி மேம். ரன் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இந்த ஸ்டாக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன இருக்குது பாருங்கள், புஷ் பாப் டிஸ்பிளே. முதல்ல நான் டிஸ்பிளே கொடுக்குறேன், 3 கொடுக்குறேன். என்ன வருது பாருங்கள், த ஸ்டாக் இஸ் எம்டி. ஸோ மெனு திரும்ப டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸ்டாக் இஸ் எம்டின்னு சொல்லுது. நான் மெனு திரும்ப டிஸ்பிளே பண்ணலைன்னா ஸ்டாக் இஸ் எம்டி, என்டர் யுவர் சாய்ஸ்னு அடுத்து கேட்டிருக்கோம். ஸோ மெனு தெரியணுன்றக்காக நான் திரும்ப திரும்ப டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் என்னதுன்னா 100 போடுறேன். அகெயின் புஷ் பண்ணுறேன், என்டர் யுவர் சாய்ஸ் 1, அகெயின் 200 போடுறேன். ஓகே, இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாமா? 3 பாருங்கள், டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள் எப்படி டிஸ்பிளே ஆயிருக்குன்னு. 200 ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு, அப்புறம் தான் 100 டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்னா இந்த எலமெண்ட் ஃபெச் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த எலமெண்ட் ஃபெச் ஆயிருக்கும். புரியுதா? இப்போ அகெயின் புஷ் பண்ணுறேன், 300 புஷ் பண்ணுவோம். அகெயின் புஷ் பண்ணுறேன், 400 புஷ் பண்ணுவோம். அகெயின் புஷ் பண்ணுறேன், 500. இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், 500, 400, 300, 200, 100. இப்போ நம்ம ஸ்டாக்குடைய சைஸ் என்ன கொடுத்துருக்கோம்? 10 கொடுத்துருக்கோமா? இப்போ பாருங்கள் 1000 வரைக்கும் புஷ் ஆகிடும். 1 கொடுக்குறேன், அகெயின் 600, 1, 700 புஷ் எலமெண்ட், 800 புஷ் எலமெண்ட், 900 அகெயின் புஷ் எலமெண்ட், 1000. கிட்டத்தட்ட ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3 கொடுத்தா ஃபுல்லாக இருக்குது. 10 எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்குடைய சைஸ் நம்ம 10 தான் கொடுத்துருக்கோம். அகெயின் நம்ம புஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். 1100 கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒரு 100 இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ எனக்கு என்ன எரர் வந்திருக்கு பாருங்கள், சாரி த வேல்யூ cannot be inserted because stack is full. இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இன்சர்ட் ஆயிருக்காது, 1000 வரைக்கும் தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாக்கு ஃபுல் ஆயிடுச்சு. புரியுதா? இப்போ பாப் பண்ணுவோம். 2ன்னு போட்டேன்னா இப்போ என்ன வேல்யூ வரும் எனக்கு? எது ஃபெச் ஆகும்? இப்போ பாப் போடணும். பாப் ஃப்ரம் த ஸ்டாக் எது ஃபெச் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது கீழே இருக்குது 100, அதுக்கு மேலே 200 இருக்குது, 300 இருக்குது, 400 இருக்குது. இப்படி பாருங்கள், ஸ்டாக்கு இந்த மாதிரி இருக்குது. மேலே டாப் ஆஃப் த எலமெண்ட் எது இருக்குது? 1000. ஸோ 1000 தான் ஃபெச் ஆகும். இந்த பாருங்கள், இந்த பாப்டு எலமெண்ட் இஸ் 1000. இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன், 3ன்னு கொடுக்குறேன் டிஸ்பிளே ஸ்டாக்கு. இந்த 1000 இருக்காது, ஏன்னா ஃபெச் ஆகும்போது ஸ்டாக்கில் ரிமூவ் ஆகிடும். ஸோ பாருங்கள், 1000 இல்லை. இப்போ அகெயின் ஃபெச் பண்ணுறேன், 2 பாப் பண்ணேன், 900 வந்துருச்சு. அகெயின் 2, 800 வருது. அகெயின் 2, 700. இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன், பாருங்கள் 600 வரைக்கும் தான் இருக்குது. கரெக்டாக ஃபெச் ஆகுதா? இனி அதை நானாக இடையில இன்சர்ட் பண்ணவே முடியாது. நானாக என் இஷ்டத்துக்கு ரேண்டமாக எடுக்க முடியாது. திஸ் இஸ் கால்டு ஸ்டாக். ஒரு பர்டிகுலர் இதில் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் படி தான் இது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நான் கோடிங் வழியாக
அரேஸ் யூஸ் பண்ணி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வரது தான் ஸ்டாக். ஓகே, ஸோ அகெயின் பாப் பண்ணுறேன், அகெயின் பாப். இப்போது அகெயின் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன், ஃபெச் ஆகுது. அகெயின் பாப் பண்ணுறேன், அகெயின் பாப் பண்ணுறேன். 300 வந்துருச்சு, 200 வந்துருச்சு, அகெயின் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நான் பாப் பண்ணால் என்ன ஆகும்? 100 வரைக்கும் பாப் பண்ணியாச்சு. மறுபடியும் பாப் பண்ண ட்ரை பண்ணுறேன், 2ன்னு கொடுக்குறேன். பாருங்கள், எரர் மெசேஜ், ஸ்டாக் இஸ் அண்டர் ஃப்ளோ, விச் மீன்ஸ் ஸ்டாக் இஸ் எம்டி. ஏன்னா எல்லாமே ஃபெச் பண்ணிட்டேன். நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், ஸ்டாக்ல எலமெண்ட் இல்லை, ஸ்டாக் இஸ் எம்டின்னு வருது. புரியுதா? புரியுது மேம். 7 கொடுத்தா இன்வாலிட் சாய்ஸ். இந்த இருக்கு இன்வாலிட் சாய்ஸ். நான் மெனுவை திரும்ப திரும்ப போட்டேன், நீங்கள் மெனு போடாமல் போட்டி பாருங்கள். இப்போ நான் 4 கொடுத்தேன்னா எக்ஸீட் ஆகி. தேங்க்யூ, யூ ஹாவ் செலக்டட் எக்ஸீட், தேங்க்யூ. ஸோ இதுதான் ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட். நாளைக்கு நீங்கள் இதை பண்ணுங்க எனக்கு. சரியா? செகண்ட் டே நம்ம சரி மேம். பார்த்துடணும் தான் நான் உங்களுக்கு எடுத்து வச்சேன். நாளைக்கு ஃபுல்லாகவே எனக்கு ஸ்டாக் நீங்கள் டைப் பண்ணி எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும். ஓகே மேம். ஓகே, சரி மேம். ஓகே, பாய். பாய் மேம். பாய்.